சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நடப்பாண்டு இறுதிக்குள் செய்து தரப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு இதனை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காக நாள்தோறும் அன்னதானம் திட்டமும் மருத்துவ வசதி மையமும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நடப்பு ஆண்டுக்குள் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். திருத்தணி முருகர் கோயிலுக்கு மேற்கொள்ளப்பட்ட பணிகளை சொல்வதென்றால் இந்த நாள் முழுவதும் போதாது. ஒரு சில திட்டங்களை மாத்திரம் பேரவையின் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அருள்மிகு திருத்தணி திருக்கோயிலுடைய தங்கரத தேர் 2014க்கு பிறகு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இல்லை. அதேபோல் வெள்ளித்தேர் 2017க்கு பிறகு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த 2 தேர்களையும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் திருத்தணிக்கு மாற்று வழி அமைப்பதற்காக தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அந்த மாற்றுப்பாதைக்கு அரசிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதியாண்டில் 47 கோடி ரூபாயை மானியமாக அரசுக்கு அந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் அங்கு தவிழ்நாதேஸ்வர பள்ளி 2, அதேபோல் அன்னதான கூடம் 1, இப்படி என்று 103 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவினை அந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த இடத்தில் நாள்தோறும் அன்னதான திட்டம், அதேபோல் தினந்தோறும் கட்டணமில்லாத மருத்துவ மையங்கள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பக்தருடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருங்காலங்களில் வருகின்ற பக்தருடைய சூழ்நிலை கருதி ரயில்வே நிலையத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு இலவசமாக 2 பேருந்துகளையும் இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இயக்கிக் கொண்டு வருகின்றோம். ஆகவே பக்தர்களுக்கு நலன் கருதி அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு